ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். ஸ்லோகம் 61. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேஹி யஷ இந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. டிரான்ஸ்லேஷன்: புலன்களை அடக்கி உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலை பெற்ற அறிவுடையவன் ஆகிறான். பர்பட் பை ஷிலபிரபா. ஜெய் ஷிலபிரபாத். இந்த ஸ்லோகத்தில் யோக பக்குவத்தினுடைய உயர்நிலை அறிவு கிருஷ்ண உணர்வு தான் அப்படின்னு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. மேலும் ஒருவன் கிருஷ்ண பக்தி உடையவனாக இருந்தால் மட்டுமே அவனுடைய புலன்களை அவனால் அடக்க முடியும். இல்லைன்னா அவனுடைய புலன்கள், அவனுடைய சென்சஸ் போகிற வழியில் தான் அந்த மனிதன் போவான். மேலே கூறியபடி பெரும் முனிவரான துர்வாசர் பார்த்தா அம்பரீஷ மன்னரோட கலகம் செஞ்சு தேவையில்லாத கர்வத்தால் கோபம் கொண்டதால் அவருடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் கோபப்பட்டார். ஆனால் அதே சமயமும் அந்த மன்னர் அம்பரீஷ சக்கரவர்த்தி சிறந்த முனிவராக இல்லாட்டா கூட பகவானுடைய தூய பக்தராக இருந்ததுனால முனிவருடைய அநீதிகளை எல்லாம் பொறுத்து இறுதியில் அவர்தான் வெற்றி அடைஞ்சார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னபடி கீழ்கண்ட குணங்களை எல்லாம் பெற்றிருந்ததால் மன்னரால் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடிந்தது. அதில் பாகவதத்தினுடைய ஸ்லோகம் பார்க்கலாம். சாவை மனக கிருஷ்ண பாதார விந்தையோர் வாசாம்சி வைகுந்த குணானு வர்ணனே கரோஹரேர் மந்திர மார்ஜனாதீஷு ஸ்ருதிம் சக்ராச்யுத சத் கதோகதய முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷௌ தத் பிருத்ய காத்திர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிராணம் ச தத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசிய ரசனாம் தத் அர்ப்பிதே பாதௌ ஹரேக க்ஷேத்திர பாதானு சர்ப்பனே சிரோ ஹிருஷிகேஷ பதா அபிவந்தனே காமம் ச தாஷ்யே நாது காம காமியயா யதோ உத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி. அதாவது அம்பரீஷ மகாராஜா தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் எப்படி பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் 3 ஸ்லோகங்கள் சொல்லுது. இதனுடைய விளக்கத்தை நாம் அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.